பாவங்களை தூரமாய் விலக்கின தேவன். ஒரு பணக்கார வாலிபன் ஒரு அழகிய பெண்ணை திருமணம் செய்தான். அவளுக்கு வேண்டிய எல்லாவற்றையும் வாங்கி கொடுத்தான். ஆனால் அவளோ எதையோ இழந்தவள் போல சந்தோஷமற்றவளாக காணப்பட்டாள். அவளை வேறு நாடுகளுக்கு கொண்டு சென்று விலை உயர்ந்த பரிசுகளை கொடுத்து சந்தோஷிப்பிக்க முயன்றான். ஆனால் எதுவும் அவளை சரியாக்கவில்லை. வைத்தியர்களிடம் கொண்டு போய் காண்பித்தான். ஆனாலும் அவள் மனநிலை மாறவில்லை. அவர்கள் ஆலயத்தில் ஒரு நாள் ரெட்ரீட் வைத்திருந்தார்கள். அங்கு அவளை அந்த வாலிபன் கூட்டி சென்றான். அங்கு வந்திருந்த விசேஷித்த ஊழியரிடம் தன் மனைவியை கூட்டி சென்று, இவள் சந்தோஷமாகவே இல்லை, என்ன செய்தாலும் சோர்ந்து காணப்படுகிறாள் என்று கூறினான். அந்த போதகர் அவளிடம் என்ன விஷயம் என்று கேட்டபோது, திருமணத்திற்கு முன் தான் பெரும் தவறு செய்ததாகவும் தாம் கர்த்தரிடம் அறிக்கையிட்டாலும் அதன் பாரம் போகவில்லை என்றும் அவள் கூறினாள். அந்த போதகர் அவளை ஒரு குளம் இருந்த இடத்திற்கு கூட்டி சென்றார். அவளிடம் ஒரு கல்லை கொடுத்து அதை குளத்தில் தூக்கி எறிய சொன்னார். அவள் தூக்கி எறிந்தாள். போதகர் அவளிடம் என்ன கண்டாய் என்று கேட்டார். அவள், நான் தூக்கி எறிந்தவுடன் சத்தம் வந்தது, பின் தண்ணீர் தெரித்தது, பின் அந்த கல் குளத்தின் ஆழத்திற்கு சென்று விட்டது என்றாள். பின் அந்த போதகர் அவளுடைய பாவ நிலையை அறிந்தவராக, இப்போது ஒரு பெரிய கல்லை எடுத்து போடு என்று சொன்னார். அவள் பெரிய கல்லை எடுத்து போட்டாள். போதகர், இப்போது என்ன காண்கிறாய் என்று கேட்டார். அவள், இப்போது பெரிய சத்தம் வந்தது, தண்ணீர் எங்கும் தெரித்தது, கல் குளத்தின் அடியில் சென்று விட்டது, எங்கும் அமைதியானது என்றாள். அப்போது அந்த போதகர், உன் பாவமும் அப்படிதான். நீ கர்த்தரிடம் அதை உண்மையான மனதுடன் அறிக்கை செய்த பின் அதை கடலில் எறிவது போன்று அது திரும்ப தேவனால் நினைக்கப்படுவதில்லை. ஆகவே நீ சந்தோஷமாய் உன் கணவனுடன் வாழ்க்கை நடத்து என்றார். கர்த்தருக்குள் தன்னுடைய நிலையை உணர்ந்த அந்த பெண் சந்தோஷமாய் திரும்பி சென்றாள். தமது சுதந்திரத்தில் மீதியானவர்களுடைய அக்கிரமத்தை பொறுத்து மீறுதலை மன்னிக்கிற தேவரீருக்கு ஒப்பான தேவன் யார்? அவர் கிருபை செய்ய விரும்புகிறபடியால் அவர் என்றென்றைக்கும் கோபம் வையார். அவர் திரும்ப நம்மேல் இறங்குவார். நம்முடைய அக்கிரமங்களை அடக்கி நம்முடைய பாவங்களை எல்லாம் சமுத்திரத்தின் ஆழங்களில் போட்டு விடுவார் என்று வேதம் கூறுகிறது. பிரியமானவர்களே, பாவ உணர்வினால் வாதிக்கப்பட்டு தேவன் என் பாவங்களை மன்னிப்பாரா என்று குற்ற உணர்ச்சியால் வாழ்ந்து கொண்டிருக்கிறீர்களா? அதை கர்த்தரிடம் அறிக்கை செய்து விட்டுவிடுங்கள். உண்மையான இருதயத்தோடு அதை அறிக்கை செய்தால் அந்த பாவங்களை சமுத்திரத்தின் ஆழத்தில் தேவன் போட்டு விடுவார். தம் முதுகின் பின்னால் அதை எரிந்து விடுவார். நாம் அதன் பின் குற்ற உணர்ச்சியோடு வாழ வேண்டிய அவசியமில்லை. நான் எவ்வளவு பெரிய பாவம் செய்திருக்கிறேன் தெரியுமா என்று நீங்கள் சொன்னால், அந்த பெண்ணின் நிலையைப் போல நீங்கள் வாழ்ந்து கொண்டிருந்தால், பெரிய கல்லை போட்டாலும் அது குளத்தின் அடியில்தான் சென்றது, சிறிய கல்லை போட்டாலும் அது குளத்தின் அடியில்தான் சென்றது. தேவனிடம் பாவங்களை உண்மையாக அறிக்கை செய்த பின் அதை குறித்து நாம் கலங்க வேண்டியதில்லை. நம்முடைய பாவங்களை தேவனிடம் அறிக்கை செய்து அவற்றை மீண்டும் செய்யாதபடி விட்டு விடுவோம். தேவ கிருபையை பெற்றுக்கொள்வோம். அப்போது மேற்குக்கும் கிழக்குக்கும் எவ்வளவு தூரமோ அவ்வளவு தூரமாய் அவர் நம்முடைய பாவங்களை நம்மை விட்டு விலக்கினார் என்ற வசனம் நம் வாழ்விலும் நிறைவேறும். மேற்குக்கும் கிழக்குக்கும் எவ்வளவு தூரம் என்று நம்மால் அளக்க முடியுமா? அதை அளக்க அளக்க அதன் தூரம் நீண்டு கொண்டே போகும். அந்த அளவு தேவன் நம் பாவங்களை நம்மை விட்டு விலக்கி விட்டார். அதன்பின் நாம் அதை தொடர்ந்து பிடித்து மீண்டும் பாவம் செய்து அதை நம் அருகில் கொண்டு வர வேண்டாம். ஒருமுறை தேவன் விலக்கியதை நாம் விலக்கி கர்த்தருக்குள் பரிசுத்தமாய் வாழ்வோமாக. ஆமேன். அல்லேலூயா.